இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே நடந்த ஒரு உண்மை செய்தி வெளியானது. கான்சாஸ் என்கின்ற ஒரு இடத்திலே இளைஞன் ரிச்சர்ட்சன் ஆண்டனி ஜோன்ஸ் என்பவன் 1999ஆம் ஆண்டு அங்குள்ள பூங்காவிலே இருந்த சுற்றுலா பயணிகளிடம் கொள்ளையடித்ததாக அவன் மீது புகார் கொடுக்கப்பட்டு அங்குள்ள நபர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இவன் சிறையில் அடைக்கப்பட்டான். காவல்துறை, நீதிபதிகள் அவனுக்கு தீர்ப்பு வழங்கினார்கள். இவன்தான் இந்த குற்றத்தை செய்தான். ஆனால் அந்த இளைஞன் எவ்வளவோ போராடுகிறான். ஐயா, நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை. நான் இந்த சம்பவம் நடக்கும்போது நான் அந்த பூங்காவிலே இல்லை. நான் வேறொரு இடத்திலே வேலை நிமித்தமாக சென்றிருந்தேன் என்று சொல்லி பார்க்கிறான். ஆனால் அந்த நீதிமன்றம் அவசரமாக விரைவாக வழக்கை முடிக்க வேண்டும் என்று அவன் மீது குற்றம் சுமத்தப்பட்டு 17 ஆண்டுகள் சிறை கைதியாக சிறையிலே அடைக்கப்பட்டான். அந்த நேரத்திலே அங்கு சிறைக்கு வந்த மற்ற கைதிகளில் ஒருவர் இவரை பார்த்து, இந்த இளைஞனை பார்த்து, இவனை போல ஒருவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே, இவருடைய முகம் பிரபலியமாக இருக்கிறதே என்று சொன்னான். உடனே அந்த இளைஞன் ரிச்சர்ட்சன் அவனை அழைத்து, எங்கு பார்த்தீர் என்று சொல்லி விசாரித்து தனது நீதிமன்ற வழக்கறிஞரிடம் சென்று பேசுகின்றார்கள், உரையாடுகிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், உங்களைப் போலவே தோற்றமுடைய இன்னொருவர் இருக்கிறார், நான் அதை பார்த்திருக்கிறேன். புகைப்படத்தை கொண்டு வாருங்கள். புகைப்படம் மற்றும் ஐடென்டி கார்டு, அடையாள அட்டை, இவைகளெல்லாம் சரிபார்க்கப்படுகிறது. என்ன ஆச்சரியம்! ஒரே தோற்றம், ஒரே பெயர், 2 நபர்கள், ஒரே உருவம், ஒரே முகச்சாயல், ஒரே பெயரிலே இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இது நீதிபதிகளுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்து அதே நேரத்தில் மன வருத்தத்தையும் அளித்தது. தவறாக நாம் தீர்ப்பளித்து விட்டோமே என்று. 2017ஆம் ஆண்டு அந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து அனுப்பியது. அன்புக்குரியவர்களே, அவசரம், பொறுமை இல்லாமை, இவைகளினால் எவ்வளவு விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். நமது அன்றாட வாழ்க்கையிலும் பொறுமை இல்லாமல், நிதானம் இல்லாமல், அவசரமாக சில காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய பின் விளைவு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அது பிறரை எவ்வளவு பாதிக்கிறது, பிறருடைய வாழ்க்கை கூட பாதிக்கிறது என்பதை நாம் உணரலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு அருமையான உவமை மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 43 வரை உள்ள பகுதிகளிலே கோதுமை மற்றும் களைகள் பற்றிய உவமை அருமையாக சொல்லப்படுகிறது. அங்கு நல்ல விதைகளை, கோதுமை விதைகளை விதைக்கிறார்கள். ஆனால் காலை 2 நாட்கள் சென்று பார்த்தால் அங்கு களைகள் வளர்ந்திருக்கிறது. அப்போது அந்த நிலக்கிழாருடைய பணியாளர்கள் வந்து சொல்லுங்க, ஐயா, நீ நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், கோதுமை மணிகளை அல்லவா, ஆனால் களைகள் வந்திருக்கிறதே, உடனே நாங்கள் போய் பிடுங்கி விடலாமா என்று அவசரப்படுகிறார்கள். ஆனால் அந்த தலைவர் சொல்லுகிறார், அவசரப்படாதீர்கள், நாம் நிதானமாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், 2ஐயும் வளர விடுவோம், கடைசி நேரத்திலே பார்த்து கொள்ளலாம் என்று அருமையாக அந்த உவமை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கடவுள் இந்த உலகத்திலே படைக்கும் பொழுது படைத்து முடித்துவிட்டு உற்று நோக்கி பார்க்கிறார், எல்லாம் நல்லதாக இருந்தது, எல்லாம் நல்லதென கண்டார். எனவே கடவுள் படைத்த இந்த உலகம், இந்த மனிதர்கள் எல்லோருமே நல்லவர்கள், அவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27 பார்க்கிறோம், கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை அவர் படைக்கின்றார். எனவே நம்முள் இருப்பது கடவுள் சாயல், நாம் நல்லவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் பெற்றோர் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது நல்ல குழந்தையாக, தங்க குழந்தையாக தான் இருக்கிறது. ஆனால் நாட்கள் ஆக 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 இந்த சமூகத்திலே, சூழ்நிலையிலே அது வளரும் பொழுது மற்றவர்கள், தீய நண்பர்கள், அங்குள்ள திணிக்கப்படக்கூடிய சமூக கலாச்சாரங்கள், படிப்பினைகள், பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், இவைகளால் நாம் தவறான ஒரு நெறிக்கு, தவறான பாதைக்கு சென்று கொண்டு நாம் இருக்கின்றோம். அப்போ அலகையினுடைய சூழ்ச்சி, அதான் களைகளை விதைத்தது அலகை. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம், அலகையினுடைய சூழ்ச்சியால், தந்திரத்தால் முதல் பெற்றோர்கள் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள்.
கடவுளுடைய திட்டத்தையே அழகை சவால் வைத்து அந்த முதல் பெற்றோர்களை ஏமாற்றுகிறது. எனவே இந்த உலகத்திலே களைகள் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அழகை பகைவன். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 5:6 நாம் பார்க்கலாம், கடவுள் மனுஷனை படைக்கிறார், எல்லாம் நல்லதென காண்கிறார். ஆனால் நாள் ஆக 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 மனிதர்களிடம் தீமை பெருகிவிடுகிறது. கொலை, கொள்ளை, நிறைய குற்ற செயல்கள் பெருகி வருகிறது. மனிதர்களுடைய தீமை இந்த மண்ணுலகிலே பெருகிவிட்டது என்பதை கடவுள் உணர்கிறார். தீமைக்கு மேல் தீமை. எனவே கடவுள் மன வருத்தப்படுகிறார். கடவுளை ஏனடா, மனுஷங்களை ஏனடா நம்ம படைச்சோம் அப்படின்னு சொல்லி மனம் நொந்து கொள்கிறார். எனவே தீமைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது, களைகள் இருக்கிறது. அது தானாக களைகள் வளர்கிறது, தீமைகளும் தானாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. களைகள் பயிரிட தேவையில்லை, தானாக வளரும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நமக்கும் தேவையில்லை, அந்த செடிக்கும் தேவையில்லை. நிலத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை, செடிக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை இந்த களைகள் உறிஞ்சி எடுக்கிறது, அவை எடுத்துக்கொள்கிறது. எனவே அந்த செடிகள் பாதிக்கப்படுகிறது. அதே போல் நிலத்தில் உள்ள நீரை இது உறிஞ்சி கொள்கிறது. அந்த செடிக்கு, கோதுமைக்கு வளரக்கூடிய அந்த செடிக்குள்ள நீர் பற்றாக்குறையாக மாறிவிடுகிறது. வெட்டுக்கிளிகள், பூச்சிகள், இவைகளை எல்லாம், அதே போல் இலைகளை தின்னக்கூடிய புழுக்கள், இவைகளெல்லாம் தன்பால் ஈர்த்து கொள்கிறது. எனவே இது அந்த நல்ல செடியையும் அது பாதிப்படைய செய்கிறது. இப்படி களைகள் அது தேவையில்லாத ஒன்று தான், தீமையினுடைய மொத்த உருவம்தான். ஆனாலும் அது இருக்கிறது. இன்றைய கணனி உலகிலே நாம் பார்க்கலாம், வைரஸ் மென்பொருள் அலுவலகத்திலே வேலை செய்கிறார் ஒருவர். அவர் பணியை சரியாக செய்யவில்லை என்பதன் காரணமாக மேல் அதிகாரிகளால் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். எனவே அவருக்கு பொறாமை. எனவே என்ன செய்கிறார், அவர் அலுவலகத்தை விட்டு செல்லும் பொழுது அங்குள்ள கணனியிலே வைரஸ் அந்த கிருமியை பாய்ச்சி விட்டு செல்கிறார். அப்போது மற்ற கணனியில் எல்லாம் செயலிழந்து விடுகிறது. அந்த அலுவலகமானது திண்டாடுகிறது, தள்ளாடுகிறது. அதே போல் இன்று நாம் பார்க்கலாம் சைபர் கிரைம். ஒரு நாளைக்கு எவ்வளவோ குற்றங்கள் நடக்கிறது. பண பறிப்புகள், இன்னும் கணனியிலே முடக்கம், சைபர் அட்டாக். ஏறக்குறைய 99 நாடுகளிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே மருத்துவமனைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன, கணனிகள் முடக்கப்பட்டு விட்டன. இப்படிப்பட்ட ஒரு சூழல் கணனி உலகத்திலும் இருக்கிறது. நமது அன்றாட குடும்ப வாழ்க்கையிலும் இதை போன்ற களைகளை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களே, கணவன் மனைவி 2 பேரும் ஒருவருக்கொருவர் களைகளாக மாறுகிறார்கள். அதே போல் பிள்ளைகள் கூட பெற்றோர்களுக்கு களைகளாக மாறுகிறார்கள். உறவினர்கள், நண்பர்கள் எதிரிகளாக, துரோகிகளாக, தீமைகள், அநீதிகள், தீய செயல்கள் இந்த உலகத்திலே இந்த காலகட்டத்தில் அதிகமாக பெருகிக் கொண்டே வருகிறது. நான் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது, அந்த தவறை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு உலகம். ஆக களைகள் இன்று நிறைய இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆண்டவர் இந்த நற்செய்தி மூலமாக, இன்றைய நாள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு கருத்து, ஆழமான கருத்து, பொறுமை, நிதானம். களைகள், அநியாயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. அதை பார்த்த உடனே நமக்கு குமுறல் வருகிறது. நமது பெற்ற பிள்ளைகளே நாம் வளர்த்து ஆளாய்க்கொட்டு அவங்களே நமக்கு எதிராக மாறுகிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை. கணவன் மனைவிகளுக்கிடையே சண்டைகள், ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்வதில்லை, புறக்கணிப்பு, ஆணவம், கீழ்ப்படியாமை, தன்னலம், ஈகோ. இப்படிப்பட்ட காரணத்தால் பொறுமை இல்லாமல் உடனே நாம் தீர்ப்பிடுகிறோம். நீ அப்படிப்பட்டவள், நீ தவறு செய்து விட்டாய், நீ என்னை காயப்படுத்தி விட்டாய் என்று நாம் பொறுமை இல்லாமல் உடனடியாக நாம் தீர்ப்பு வழங்கி விடுகிறோம். எனவே நிதானத்தோடு நாம் இந்த களைகளை, தீய சக்திகளை, தீயவர்களை அணுக வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்று முதல் வாசகத்திலே பாருங்கள், சாலமோன் ஞான நூல் 12ஆம் அதிகாரம் 18-20 நாம் அருமையாக பார்க்கலாம். ஆண்டவர் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறார். பொறுமையோடு அவர் நம்மை ஆள்கிறார். தீயவர்களை கனிவோடு நடத்துகிறார். அந்த தீ செயல்கள் அவர்களை விட்டு விலகி நல்லவர்களாக மாறும் வரை, மனம் மாறும் வரை காலமும் வாய்ப்பும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எசேக்கியேல் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் அதை தான் பார்க்கிறோம். தீயோர் அழிய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக அவர்கள் மனம் மாறி அந்த தீச்சைகளை விட்டு நல்ல செயல்களாக, நல்லவர்களாக, நல்ல கோதுமை மணிகளாக மாற வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் உடனே தண்டிப்பதில்லை, உடனே தீர்ப்பிடுவதில்லை, பொறுமையோடு நிதானமாக இருக்கிறார். அவர்களுக்கு கால அவகாசம் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு ஆசிரியர், ஒரு வகுப்பறை இருக்கிறது, மாணவர் 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதைத்தான் உளவியலிலே ஸ்டுமிலி என்று வைத்துக்கொள்வோம், ஒரு தூண்டல். அப்போ ஆசிரியர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க, அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு தூண்டல், ஒரு செயல் வருகிறது, அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அடுத்து ரெஸ்பான்ஸ், அதற்கு எதிர்வினை. அப்போ அந்த ஆசிரியர் என்ன செய்கிறாங்க, உடனே கோவப்பட்டுக்கிட்டே, என்னடா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, வகுப்பறை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே தீர்ப்பு கொடுத்து விடுறாங்க. அப்போது ஒரு தூண்டல், ஒரு செயல், அதுக்கு எதிர்வினை. எதிர்வினை நாம் கோவப்பட வேண்டும், அது எதிர்மறையாகத்தான் இருக்கணும், அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அது கனிவாகவும் பொறிவாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கணிப்பு. ஸோ இந்த அவார்டு, இந்த ரிவார்டு, பனிஷ்மெண்ட் வேண்டாம், ரிவார்டு, அவார்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இந்த ஒரு யுத்தியை நாம் கையாள வேண்டும். நாம் அவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக நிதானமாக அவார்டு, நீ இந்த செயலை செய்யாத, உனக்கு நான் இவ்வளோ வாங்கி தருவேன், உனக்கு நீ விரும்பின பொருளை நான் வாங்கி தருவேன், உனக்கு என்ன பொருள் சாப்பிட பிடிக்குமோ அதை வாங்கி தருவேன், உனக்கு என்ன விருப்பமான பொருளோ கடையில் நான் வாங்கி தருவேன். அவார்டு, ரிவார்டு. ஸோ அந்த தத்துவத்தின் மூலமாக, இந்த உளவியல் யுத்தியின் மூலமாக நாம் இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க நாம் சொன்னால் கேட்காது, நம்ம திட்டினாலும் அவங்க ஓடி போயிடுவாங்க. அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தன்மை, நீ இதை செய்யாத, அதனுடைய விளைவுகளை நாம் விளக்குவோம். ஒரு செயல், அந்த தீச்சலினுடைய விளைவுகள், அதை விளக்குவோம், அவங்க முன்னால் வைப்போம், அவங்களே பார்ப்பாங்க. அடுத்து இது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காட்டுவோம். நல்ல பிள்ளையாக, பொய் பேசாமல், நல்ல அன்றாட கடமைகளை சரியாக செஞ்சுட்டு, சண்டை போடாமல் நல்லா இருந்தால் என்னென்ன விளைவுகள் இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம அவார்டு, ரிவார்டு அப்படி கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே ஒரு முனிவரிடம் ஒரு சீடன் வருகிறான். ஐயா, நான் அந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழணும், எங்கே பார்த்தாலும் கலைகளாக இருக்குது, தீயவர்களாக இருக்கிறார்கள், நான் எப்படி வாழனே தெரில, அதனால தான் அந்த ஊரை விட்டுட்டு நான் காட்டுக்கு வந்துட்டேன், உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன், நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும். உடனே அந்த குரு பொறுமையாக அவரிடம், சார் நீ போய் ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன் யாராவது இருந்தால் ஒருத்தனை நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவரும் சரி, ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் தானே, ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ ஒவ்வொரு இடமாக போகிறார், ஒவ்வொரு ஊராக செல்கிறார். அப்போது ஒரு நல்லவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போகிறார். ஆனால் எவ்வளவு தான் நல்லவர்களாக இருந்தாலும், நல்ல செயல் இருந்தாலும், அவங்ககிட்ட ஏதாவது ஒரே ஒரு குறை, தீய செயல் இருக்கிறது. அப்போ எப்படி நம்ம கொண்டு போய் அவர்கிட்ட நிறுத்த? சரி, எவனாவது ஒரு கெட்டவனை பிடிச்சிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கெட்டவன்கிட்டையும் அவர் பல பேரை நாடி சொல்கிறாரு. எல்லா கெட்டவன்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்குது. திரும்பி வருகிறார். அப்போது அந்த குரு, பார்த்தியா, இதுதான் இன்றைக்கி உலகம், அதனால் நீ உனக்கு எப்படி தோணுகிறதோ ஆண்டவரிடம் உன்னுடைய கடமைகளை ஒப்படைத்து விட்டு நீ சிறப்பாக வாழ் என்று சொல்கிறார். அப்போது நல்ல சக்திகளும் தீயர்களும் இருக்கிற கலைகள் இருப்பது இயல்பு. ஆனால் அந்த இதில் நாம் எப்படி கையாள வேண்டும், பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை நிறைய பேர் கொண்டு வந்து கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் முன்னால் நிறுத்துகிறார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசே சட்டத்தில் இது எழுதியிருக்குது, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் நிதானமாக, உங்களில் யார் பாவம் இல்லையோ முதல் கல் எறியட்டும். அடுத்து அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அன்புலக கூர்ந்து பார்த்து, அம்மா, நானும் உனக்கு தீர்ப்பிடேன், நானே உனக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டேன், இனி பாவம் செய்யாதே போ. அப்போ ஆண்டவர் இயேசு கூட தீர்ப்பிடவில்லை. அப்போ நாம் இந்த சமூகத்தில் எளிதாக மற்றவர்களை விமர்சனப்படுத்துகிறோம், தீர்ப்பிடுகிறோம். அது மற்றவர்களை காயப்படுத்துகிறது, மற்றவருடைய வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கிறது. மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு, மற்றவர்களை உயர்த்துவதற்கு நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய விமர்சனங்கள் தேவை. ஆனால் மற்றவர் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய விதத்தில் மற்றவருடைய காயப்படக்கூடிய விமர்சனங்கள் தேவையில்லை.
அதே போல் நாமும் பிறரை தீர்ப்பிட வேண்டாம், பிறருடைய செயல்களை நாம் தீர்ப்பிட தகுதியற்றவர்கள். அது கடவுளை சார்ந்தது. அது அவர் இறுதி காலகட்டத்தில் எல்லோருக்கும் அவர் பார்த்து கொள்வார். நாம் தீர்ப்பிட அருகதையற்றவர்கள், நாம் தீர்ப்பிட தகுதியற்றவர்கள் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அருமையாக சுட்டி காட்டுகிறார். உதாரணமாக பாருங்கள், ஒரு ஐஸ் க்யூப், ஒரு சின்ன ஐஸ் கட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு குவளையில் தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீரில் நீங்கள் அதை போடுங்க. அது மிதக்குமா, மூழ்குமா? நீங்கள் இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள். சிலர் மிதக்குன்னு சொல்லுவீங்க, சிலர் மூழ்குன்னு சொல்லுவீங்க. சரி, எப்படி பாதி மூழ்கி இருக்குமா, பாதி வெளியே தெரியுமா? அதை நீங்கள் சோதனை செய்து பார்த்தால் தெரியும். அதாவது 80% அந்த பனிக்கட்டியினுடைய, அந்த ஐஸ் கட்டியினுடைய 80% தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும். 20% தான் வெளியே தெரியும். இதே போலத்தான் உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனை பற்றி வெளியே தெரியக்கூடியது 20%, 80% தெரியாது. அதைத்தான் உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர் அருமையாக சொல்லுவார். வெளிமனம் நமக்கு தெரியக்கூடியது அந்த 20%, அவ்வளோதான். நடுமனம் அன்கான்சியஸ், ஆழ்மனம் சப்கான்சியஸ் அப்படின்ட்டு நிறையா இருக்கிறது. அப்போ நமக்கு பிடிக்காதது, விரும்பாதது இதெல்லாம் நம்ம ஆழ் மனதில் புதைந்து கிடக்கும். நம்ம விரும்பத்தகாதது, நமது காயப்பட்ட நிகழ்வுகள், நமக்கு பிடிக்காதது, நமது தோல்விகள் எல்லாம் அங்கே அசடுகள் அங்கே அடி மனதில், ஆழ் மனதில் கிடக்கும், அந்த சப்கான்ஷியஸில். அதுதான் கனவுல வெளிப்படும். அப்போ இந்த ஒரு மனுஷனை பற்றி நம்ம முழுமையாக தெரிய முடியுமா அப்படிங்கிறது அது கேள்விக்குறிதான். அதனால தான் சாக்ரட்டிஸ் தத்துவியல் அறிஞர் சொல்வார், நான் யார்? முதல்ல நீ யாருங்கிறத கண்டுபிடி. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் என்று அவர் அருமையாக சொல்லுகிறார். இது உண்மையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்ல நாம் யார், நம்முடைய திறமைகள் என்ன, நம்முடைய நல்லது என்ன, கெட்டது என்ன, நமக்கே சில நேரங்களில் தெரியாது. அதான் மனுஷ வாழ்க்கையே நாம் யார் என்பது கண்டறிவது அப்படிங்கிறதான் சாக்ரட்டிஸினுடைய தத்துவம். பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ நம்மளை பற்றியே அறிய தெரியாத நிலையில் மற்றவர்களை பற்றி, நமக்கு அடுத்திருப்பில் பற்றி நமக்கு என்ன தெரியும்? எப்படி நாம் அவர்களை தீர்ப்பிடலாம்? எப்படி நாம் அவர்களை விமர்சனப்படுத்தலாம்? அப்போது நம்ம நிதானம், அமைதி, பொறுமை தேவை. அந்த தீர்ப்பிடக்கூடிய தன்மை, அதை கடவுள் பார்த்து கொள்வார். அது இறுதி தீர்ப்பு வேளையிலே கடவுள் பார்த்து கொள்வார். அப்போ பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது இறை வசனத்தில் ஆண்டவர் நாம் செய்த செயல்களுக்கு காலம் தாழ்த்துகிறார். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் மனம் மாறுவதற்கான கால அவகாசம். தீயவர்கள், பகைவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் உடனே அவர்களை தண்டிப்பதில்லை. தீயவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, நல்லவங்களுக்கு தான் கஷ்டம், தீயவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கிறதில்ல. அரசன் நின்று கொள்ளும், கடவுள் தெய்வம் நின்று கொள்ளும் என்று நான் பார்க்கலாம். அதாவது அரசன் அன்றே கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அப்போது இன்றைக்கி நீதிமன்றங்கள், இன்றைக்கி அவங்க நாம் எல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம், உடனே ஒரு தவறு செய்தால் அவங்களுக்கு நாம் தீர்ப்பு கொடுத்துருவோம், தண்டனை. ஆனால் கடவுள் கொஞ்சம் காலம் தாழ்த்தி போடுவார். உடனடியாக அவர் தீர்ப்பு வழங்கக்கூடியவர் அல்ல. ஆனால் நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்றார் போல் தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 - 46 வரை உள்ள பகுதிகளில் நாம் பார்க்குறோம் இறுதி தீர்ப்பு. அதில் தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. உரோமையர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவரவர் செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் தீர்ப்பு வழங்குவார், தண்டனை வழங்குவார் அப்படி. திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அலகை எரி நெருப்பிலே வதைக்கப்பட்டு சித்திரவதை. அப்போது காலம் தாழ்த்துவார். தீயவர்கள், பகைவர்கள் அவங்க திருந்தலை, கடைசி வரை திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை உண்டு. நாம் கொடுக்க தேவையில்லை, அது கடவுள் பார்த்து கொள்வார். பல நேரத்தில் நாமளே தண்டிக்கணும், பழிக்கு பழி வாங்கணும், வேண்டாம், அது நம்மளுடையதில்லை, அது கடவுளுடைய வேலை. நாம் பார்த்துக்கல. நம்ம எவ்வளவு தான் நமக்கு பகைவர்களாக இருந்தாலும், நமக்கு அலையாக இருந்தாலும் நாம் பொறுமையோடு நிதானமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த களைகள் அந்த ஓமையில் அருமையாக சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. இந்த களைகள், கோதுமை, இந்த ரெண்டினுடைய இலைகளும் தளிர்களும் ஒரே மாதிரி இருக்கும், ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அறுவடை நேரத்தில் தான் தெளிவாக தெரியும். களைகள் பாதி காஞ்சி போயிடும். அது பிறகு இந்த கோதுமை மணிகள், நல்ல கோதுமை மணிகள் தொங்கும், அருமையாக இருக்கும். அப்போ நாம் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம், அப்போ எளிதாக களை எடுத்துடலாம். அப்போ அதுதான் மனுஷர்களே அப்படி தான். யார் நல்லவங்க கெட்டவங்க, நம்ம முதலிலே சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை போல் அந்த இளைஞன்
ரிச்சர்ட்சன், ஒரே தோற்றம், ஒரே பெயர், ஆனால் 2 பேர் இருக்கிறாங்க. அதே போல் தான் இன்றைக்கி நன்மை தீமை எல்லாம் உன் போல தான் தெரியும், நாம் கண்டுபிடிக்க முடியாது. உடனே நம்மால் கண்டுபிடித்து தீர்ப்பு வழங்க முடியாது. நம் காலம் தாழ்த்த வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் பார்த்து கொள்வார். எனவே அன்புக்குரியவர்களே, நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நாம் தவறு செய்தவர்களாக இருந்தால், நாம் தவறான பாதையிலே செல்லக்கூடியவர்களாக இருந்தால், தீய சக்திகளுக்கு அடிமையாக இருந்தால், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தால், மது பழக்கம், கண்ணனி மோகம், அலைபேசி விளையாட்டுகள், ஆபாச படம் பார்த்தல் போன்ற பல்வேறு இதுகளுக்கு, அதே போல் நாம் மற்றவர்களோடு சண்டை போட்டு கொண்டிருப்பது, பொறாமையோடு பார்ப்பது, இப்படிலாம் நாம் இருந்தோம்னா நமக்கு கடவுள் கால அவகாசம் கொடுக்கிறார். எடுத்துக்கொள், பரவாயில்ல, முயற்சி செய், அந்த தீய பழக்கத்திலிருந்து நீ வெளியே வா. அதே போல் மற்றவர்கள் கலைகளாக நாம் பார்க்கும் பொழுது அவர்களை நிதானமாக வைத்து விடுவோம். கடவுள் அவர்களை பார்த்து கொள்வார். எனவே இந்த அருமையான நாளிலே இந்த களைகள், பதர்கள், கோதுமை மணிகள், நல்ல கோதுமை மணிகளாக ஆண்டவரை போல நிதானமாக பொறுமை உடையவர்களாக மாறுவோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி இந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். ஆமென்.